ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் வந்து ஒரு ஸ்லீவ் டிசைன் தான் நம்ம பார்க்க போகிறோம். கட் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு. இப்போ வந்து ஸ்லீவ் நீளம் வந்து 10 இன்ச்சு எடுத்துருக்கிறேன்னா 9.5 இன்ச்சு ரெடி அளவு, தையலுக்காக 1/2 இன்ச்சு. ஸ்லீவ் வண்ணம் வந்து 7.25, தையலுக்காக 2 இன்ச்சு. ஸ்லீவ் ரவுண்டு வந்து 5.5 இன்ச்சு. ஸ்லீவ் கேப் வந்து 3.25 இன்ச்சு எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம பாயிண்ட் வச்சதில் இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு லைன் போட்டு எடுக்கலாம். லைன் போட்டதுக்கப்புறமா மேலே வந்து இந்த மாதிரி வளைவு வரைஞ்சி எடுத்துக்கலாம். வரைஞ்சிட்டு இப்போ கீழேருந்து மேலே வந்து ஒரு 5 இன்ச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. வண்ணம் வந்து ஒரு 2.5 இன்ச்சு மார்க் பண்ணி இந்த மாதிரி கிராஸாக நம்ம லைன் போட்டு எடுக்கலாம். லைன் போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்காலப் வந்து ஃப்ரீ ஹேண்ட்லேயே நம்ம வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கோங்க. வரைஞ்சதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா மெயின் கிளாத்தை அடியில் வச்சுட்டு நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் லைனிங் கிளாத்து, அதை வந்து அதுக்கு மேலே எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம இதில் கேன்வாஸ் நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணையில் கேன்வாஸ் இல்லாமலே லைனிங்கை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். அடியில் வந்து நம்ம எந்த அளவில் வந்து டிசைன் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோமோ அதே அளவில் அதை விட 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா அதை லைனிங் கிளாத் வச்சு நம்ம அடியில் வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச்சு அளவில் தையல் போட்டு எடுத்துக்கலாம். 3 ஒரே அளவாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு பின் போட்டுக்கலாம். பின் போட்டு இந்த மாதிரி 1/4 இன்ச்சு அளவில் நம்ம தையல் போட்டு எடுக்கலாம். நம்ம தையல் போடும்போது அந்த வளைவு வர இடத்துல இந்த மாதிரி ஊசியை குத்தி நிறுத்திட்டு அதுக்கப்புறமா நம்ம திருப்பி எடுத்து நம்ம ஸ்டிச் போடலாம். அப்போ தான் அந்த ஷேப் வந்து நமக்கு நீட்டாக கிடைக்கும். தையல் போட்டதுக்கப்புறமா அதில் இருக்க எக்ஸஸ் இருக்க பீஸை எல்லாம் கட் பண்ணி எடுக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அந்த வளைவு வர இடத்துலலாம் இந்த மாதிரி சிசர் வச்சு ஒரு கட் கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம நல்ல பக்கமாக திருப்பி எடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு விரல உள்ளாடி விட்டு இந்த மாதிரி திருப்பி எடுத்துக்கோங்க. அப்போ அந்த ஷேப் வந்து நமக்கு நீட்டாக கரெக்டாக கிடைக்கும். எடுத்து விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம எண்டில் வந்து இந்த மாதிரி ஒரு தையல் போட்டு எடுக்கலாம். தையல் போட்டதுக்கப்புறமா இப்போ லைனிங்கை நம்ம அப்படியே அட்டாச் பண்ணி எடுக்கலாம். லைனிங் அட்டாச் பண்ணதுக்கப்புறமா அதில் இருக்க எக்ஸஸ் இருக்க பீஸை எல்லாம் கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. நான் வந்து அந்த ப்ளவுஸுக்கு பார்டரை தான் நான் தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அது வந்து நம்ம எந்த அளவில் நம்ம வந்து டிசைன் வந்து நம்ம கட் பண்ணியிருக்கோம் ஸ்டிச் பண்ணியிருக்கோமோ அதே அளவுக்கு நம்ம அந்த பார்டரை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பார்டர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி எடுத்துகிட்டு பார்டருக்கு மேலே இந்த மாதிரி ஒரு லைனிங் கிளாத்தை நம்ம வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி திருப்பி எடுக்கலாம். அடியில் லைனிங் கிளாத்தை வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து மெயின் கிளாத் வந்து லைனிங்கை பார்த்துருக்க மாதிரி நம்ம வச்சுக்கலாம்.
வச்சுட்டு தையல் போட்டு எடுக்கலாம். தையல் போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி எண்டில் வந்து லைனிங்கில் வந்து ஒரு ஸ்டிச் போட்டு எடுக்கலாம். ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி திருப்பிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம ஒரு 2 தையல் போட்டு எடுக்கலாம். போட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து லைனிங்கை வந்து இந்த மெயின் கிளாத்தை கூட நம்ம அட்டாச் பண்ணி எடுக்கலாம். எடுத்ததுக்கப்புறமா அதில் இருக்க எக்ஸஸாக இருக்க பீஸை எல்லாம் கட் பண்ணி எடுக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ வந்து நம்ம அந்த ப்ளவுஸ் நம்ம ஸ்லீவ் இந்த ஸ்டிச் பண்ண பாருங்கள், அந்த டிசைனை மேலேயே நம்ம இந்த மாதிரி வச்சுலாம் நம்ம வந்து 2.5 இன்ச்சு கீழே வந்து வண்ணம் வந்து நம்ம 2.5 இன்ச்சில் நம்ம மார்க் பண்ணால் அப்போ நமக்கு வந்து 5 இன்ச்சு வர மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்து இந்த மாதிரி பின் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு பின் போட்டுட்டு நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம தையல் போட்டு எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறமா உள்பக்கமாக இருக்க அந்த லைனிங்கை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான ஒரு டிசைன் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.